பாட்டி, இனிமே உங்ககிட்ட யாராவது இப்படி ஏடா குடமா பேசினா அமைதியா இருந்துராதீங்க. உங்க பேத்திங்க இருக்காங்கன்னு தைரியமா சொல்லுங்க. நாங்க எப்போ உங்களுக்காக இருப்போம், கவலைப்படாதீங்க. எனக்கு என்னடா கண்ணு கவலை? என் பேத்திங்க எல்லாரும் நீங்க என் பக்கம் இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். என் மருமக எனக்காக எதுவும் செய்யலைன்னாலும் உங்க எல்லாரையும் நல்லா வளர்த்திருக்கா, புத்திசாலியா வளர்த்திருக்கா. அதையெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குடா கண்ணு. நீங்க எப்போ எங்களோடவே இருக்கணும் பாட்டி, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. ஆமா பாட்டி, சின்ன வயசுல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இனிமே மிஸ் பண்ணாம உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் பாட்டி. சரிடா பாட்டி. பாசங்கிறத நாங்க இப்பதான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு எப்பவுமே நீங்க வழிகாட்டியா இருக்கணும் பாட்டி. சரிடா கண்ணு, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாங்க போலாம், வாங்க வாங்க. சித்தி, இந்த கூழ் ஊத்துற மேட்டரை விடுங்க. இப்ப இது முக்கியம் இல்ல. நான் எலெக்ஷன்ல தோக்க கூடாது, அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க என்னடானா கூழ் ஊத்துற மேட்டரை பத்தி பேசி டயத்தை வீண் பண்றீங்க. அப்படி இல்லடா மவனே, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்க. அந்த பரமேஸ்வரிய பாக்கணும், நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு தான் கோவிலுக்கே வந்த. இந்த ஊர்ல அவளுக்கு இருக்கிற மரியாதைய குறைக்கணும்னு தான் இந்த கூழ் மேட்டரையே கையில் எடுத்த. ஆனா அவளோட பேத்திங்க தான் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாளுங்களே. அந்த 4 குட்டிங்களும் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுங்க. என்னமோ பாட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசினா அவளுங்க பெரிய மனுஷி ஆயிடுவாளுங்களா? அவளுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நாளைக்கு இருக்கு அவளுங்களுக்கு. சரிங்க சித்தி, இப்ப எலெக்ஷன் விஷயத்துல என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அவனே. அக்கா வணக்கம்க்கா. அக்கா வணக்கம். வாங்கடா, உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. சொல்லுக்கா, வர சொன்னியே, என்ன விஷயம்? நீங்க ஒரு காரியம் பண்ணணும்டா. சொல்லுக்கா, அதுக்காக தானே நாங்க இருக்கோம். டேய், இது கொஞ்சம் ரிஸ்கான காரியம், பார்த்து ஜாக்கிரதையா செய்யணும்டா. அக்கா, நீங்க மேட்ரு என்னன்னு மட்டும் சொல்லுங்கக்கா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. டேய், இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சுல? ஆமாக்கா. அந்த ஓட்டு பெட்டியெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கவுண்டிங்காக பத்திரமா வச்சிருக்காங்க. தெரியுமே, சொல்லுங்கக்கா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு பின்பக்கமா போய் சுவர் ஏறி குதிச்சு அங்க இருக்கிற ஓட்டு பெட்டிகளை தூக்கிட்டு வந்துடணும். அத யாருக்கும் தெரியாம எங்கயாவது வச்சு எரிச்சிடுங்க. சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். டேய், இந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டா செய்யணும். கவர்மெண்ட் சமாச்சாரம் கொஞ்சம் வெளியே கசிஞ்சா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்க்கா, நீ ஏன்க்கா கவலைப்படுற? சின்னதா கூட ஒரு தப்பு நடக்காம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். காரியத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றோம். சரி, நீங்க கிளம்புங்க. வரேன்க்கா. வரேன்க்கா. சொல்லுங்கக்கா. போகும்போது அந்த நாகாவையும் கூட்டிட்டு போங்க. சரிங்கக்கா. ஏய், வாடா. சித்தி, இப்ப என்ன பண்றீங்க? ரத்து பண்ணட்டும்டா, அதுக்காக தான் எரிக்கவே சொல்றேன். சித்தி, நீங்க எதோ மனசுல வச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏமா காளியம்மா, நீ இப்படி தடாலடியா செய்ய போய் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுமா? அதெல்லாம் எதுவும் வராது. ஓட்டு பெட்டி காணாம போச்சுன்னா அத கண்டுபிடிக்க தீவிரமா தேடுவாங்க. அப்படி தேடியும் கிடைக்கலன்னா அந்த எலெக்ஷனை ரத்து பண்ணிட்டு திரும்பவும் எலெக்ஷன் நடத்துவாங்க. அப்போ நான் பணத்தை விசிறி அடிச்சு உன்னைய ஜெயிக்க வச்சிடுறேன். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா. அதெல்லாம் சரி, இது கவர்மெண்ட் சமாச்சாரம். ஓட்டு பெட்டி காணாம போனா அத லேசுல விட்டுருவாங்களான்னு தெரியாது. அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். சிவனாண்டி, எனக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற நிறைய அரசு அதிகாரிகளை நல்லா தெரியும்டா. அவங்கள வச்சு நான் எல்லாத்தையும் நடத்தி காட்டுறேன்.
நீ ஒண்ணு கவலைப்படாத. சரிங்க சித்தி, பிரச்சனை வராதுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சந்தோஷம் தான். எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் மொரவாசல் செய்யாம தப்பிச்சா போதும். தப்பி தவறி மொரவாசல் செய்யற மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் நானும் சித்தப்பாவும் வெளியில தலை காட்டவும் முடியாது, எலெக்ஷன்ல நிக்கவும் முடியாது, ரொம்ப அசிங்கமா போயிடும் எங்களுக்கு. நீ அசிங்கப்பட நான் விட மாட்டேன்டா. இந்த சித்திய நம்பு, உனக்கு நல்லதுதான் நடக்கும். சரிங்க சித்தி. டேய் வாங்கடா. வாடா. டேய் வாடா. வாடா. டேய் வாங்கடா. வாங்க. சீக்கிரம் தர. டேய் கத்தி குடுறா, சீக்கிரம் குடுறா, குடுறா.